ஸோ இவ்வளோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேமில் 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டேவ் நோட் ஆர்ச் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோடு இன்னும் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ரீம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CMIN 2025 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரீடிம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 2 கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நம்ம கேமில் ஆக்டிவாக இருக்க கோர்ஸ். ஸோ பார்த்து உடனே ரீடிம் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் கோடை எப்படி ரீடிம் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா மெனுக்கு போய்க்கோங்க. மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே அக்கௌண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிம் கோடுன்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து ரீடிம் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம புது பிளேயர்ஸ் யாருக்கும் கோட் ரீடிங் பண்ணணும் தெரியாமல் இருந்தால் இதை செக் பண்ணி ரீடிம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி வேறு என்னென்ன கோட்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 கோட் தான். சப்போஸ் வேறு எதுவும் கூட ஆக்டிவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அதை செக் பண்ணிட்டு நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுறேன். கோடை செக் பண்ணி நீ ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த அப்டேட்டோட முடியுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ட்ராப் ரேட் இன்க்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிய போகுது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக 8 பீஸ் செட் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அதோட ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ கியாட்டிக் செட் அப்படி இல்லை பர்னிங் பிளெஸிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக புது பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஃபார்ம் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டஞ்சன் கீஸ் யாரும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இல்லைனா இந்த ஷாப்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா மேனா கிறிஸ்டல் ஷாப்பில். ஸோ அங்கே இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. டஞ்சன் கீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு புது ஆர்டிஃபேக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபார்ம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியாட்டிக் இன்ஃபர்மேஷன் செட்டு கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா கரண்ட்லி கேமில் இருக்க எல்லா டிபிஎஸ் கண்டஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசென்ட்லி ரிலீஸ் ஆன முக்கால்வாசி என்டர்ஸ் கிடையாது. எல்லா என்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கியாட்டிக் இன்ஃபர்மேஷன் செட் தான் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 பீஸ் செட்டாச்சும் வந்து கியாட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. புது பிளேஸ்னாலும் சரி ஓல்டு பிளேஸ்னாலும் சரி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பர்னிங் செட்னாலும் சரி கியாட்டிக் செட்னாலும் சரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுக்க பாருங்கள் நீ முடியிருக்குள்ள. செகண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம ஒரு கேட் கிளியர் பண்ணுறப்போ ஒரு 5 பார்த்தீங்கன்னா தந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் நம்ம மோஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு கிராஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இதை கிடைக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்கள் கேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. இந்த ஈவெண்ட் வந்து முடிகிறதுக்கு அதுவும் பார்த்தா 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லா கேட்ஸையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் எவ்வளோ நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அது வந்து பார்த்தோன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க எல்லாத்தையும் அப்டேட் வந்து போட்டு வச்சிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் வந்து பற்ற மாட்டேது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளோ அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 3 கேட் கேஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1050 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஆகும். இதை ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது புது பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஷேடோ எனர்ஜி ஷேடோ ட்ரேசஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் கட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ எனர்ஜி வந்து உங்களுக்கு கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராப் வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 3 கீஸ் உள்ளனால வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இருந்துச்சுன்னா ஷேடோ எனர்ஜி வேகமாக வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். புது பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். சப்போஸ் பழைய பிளேஸ் அப்படியே வந்து ஷேடோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டு வச்சுருந்தீங்க அது வந்து யூஸ் வந்து கிடையாது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நமக்கு கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஈவெண்ட்டு. ஸோ லாயல்ட்டி ஈவெண்ட்டு இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் வந்து பண்ணணும். எம் டோக்கன் ஒரு 1000 வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸ்ப்ளோரேஷன் சேலஞ்ச் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு அதை மைண்ட் பண்ணுறோம். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெட் கேட்டு அப்படி இல்லைனா அந்த டஞ்சன் பிரேக் கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் மைண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் மைண்ட் பண்ணதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. பார்த்துட்டு அதை வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்குவோம். ஹை ரேங்கிங் கேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த 2800 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் வந்து பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்க அந்த லாயல்ட்டி டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த லாயல்ட்டி டோக்கன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாயல்ட்டி ஈவெண்ட்டை கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேவா, எக்ஸ்ட்ரா கேட்ஸ் வந்து நீங்கள் கீஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 250 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஆகும். அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. ஸோ எசன்ஸ் ஸ்டோன் கொடுத்து நீங்கள் கேட் கீஸ் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் பண்ணாதையும் உங்களுக்கு எசன்ஸ் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கினோக்கு லெவல் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண வச்சுருங்க. கொஞ்சம் EXP வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு லெவலப் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.3 மில்லியன் கிட்ட தேவைப்படுச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பி வந்துட்டு. ஸோ இந்த எக்ஸ்பி வச்சு ஒருத்தர் தான் லெவலப் வந்து பண்ண முடியுமா? ஸோ எக்ஸ்பி வந்து அவ்வளோ அதிகமாக தேவை ரைட்டு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி வந்துட்டு ரெப்புடேஷன் பாயிண்ட்ஸை வந்து கன்வெர்ட் வந்து ஆயிரும். நீங்கள் மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் மட்டும் கிளைம் வந்து பண்ணாமல் வச்சுக்கோங்க. நம்ம அப்டேட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியோன் அப்புறம் சூஹாவோட
டேட்டா ப்ராட் ஈவெண்ட் வந்து பார்த்தா முடியும் வந்து. ஸோ இந்த ஹண்டர்ஸ் ஃபியூச்சர் பேனரில் வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. மேபி நெக்ஸ்ட் டைம் ஐடல் கொலா பார்ட் 2 இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் எடுக்கிற கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மியோன். ஏன்னா லைட் எலமெண்டல் டிபிஎஸ்லாம் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லை எனக்கு மேனுவா கேட்டஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங் ஜின்வா வந்துட்டு வரா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லியூஜிகாங் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் லியூஜிகாங் பற்றி இன்ஃபர்மேஷனே வந்து காணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம். லியூஜிகாங் ஏச்சும் தாமஸ் மாதிரி சொதப்பாமல் ரிலீஸ் பண்ணுங்கடா. தாமஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது நேஷனல் லெவல் ஹண்டர் அந்த மரியாதையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கேள்வியாக இருக்கிறா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். பை.